எடுங்க. நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். எடுங்க. ஆமாம். ஓகே, உங்களெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று கொண்டாடுங்கிறது காட்டிலும் இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து உங்களெல்லாம் பார்க்கணுங்கிறக்காண்டி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இதில் ஒரு சந்தோஷமானது வந்து என்னென்னா ஓணத்தை வந்து உங்கள் கூட சேர்ந்து கொண்டாட போகிறோம். கம்பம்லாம் உங்களுக்கு தெரியுமா? உத்தமலை தெரியுமா? கோயில வரம் தெரியுமா? கூடலூர் தெரியுமா? இங்கிருந்து பராசக்தி கோயிலுக்கு மேலே போட்டு வரவங்களுக்கு சென்னைக்கு போறவங்களுக்கு இந்த ஊர்லாம் தெரியாதா? ஓணம் பண்டிகைன்னு சொன்னா அந்த காலத்துல நம்ம தீபாவளி எங்க கொண்டாடுறாங்கல்ல தமிழ்நாட்டுல, அப்ப எந்த ராஜன் செத்தப்ப தீபாவளி கொண்டாடுறாங்க? அதே போலதான் இங்க மாவேலி, அதாவது கேரளாவுல மாவேலி, அது இந்த ராஜாவா இருந்தவர் இந்த பூமிய விஷ்ணு பாவை அளந்தெடுக்க முடியும், பூமியில காத்து விட்டாருங்க கரைய மாவேலிய ராஜன். அப்புறம் உச்சிலிருந்து வந்த ராஜாவோட தலைவரை அவ எடுத்தாச்சு, இருக்கிறக்கு இடம் இல்லை. அப்போ நீ பூமிக்கு மேலப்போ வருஷத்துல ஒரு நாள் வெளியே வா, இந்த மக்களுக்கெல்லாம் ஒளிகாட்டு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை இப்போ கொண்டாடலாம். அது உண்மையே வரும். இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்கிறத கேட்டோம். இப்போ நீங்கள் பாரம்பரியமாக இந்த விழாவை கொண்டாடுறோம். நம்மளும் வந்து இதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி அன்பு அரண்சை அறக்கட்டளையில் வந்து இதை நாட்டுக்கும் தெரியப்படுத்தணும். இந்த நம்ம ஓணம் ஏன் கொண்டாடுறது வந்து உங்கள் மூலியமாக தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம இந்த குமிழி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வாழும். ஏன்னா இப்போ எல்லாருமே முன்னேற்றத்துக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இவங்களை பார்த்து நம்மளும் அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். நாளைக்கு சாப்பாடெல்லாம் என்ன சிறப்பாக பண்ணுவீங்க? இல்லை, காய்கறியெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றதாண்ணா? இல்லை, எல்லா கூட்டும் வைக்கிற அளவுக்கு இறைவன் உங்களுக்கு வந்து ஒரு அருள் கொடுக்கும். நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்துருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் இங்கே வர வச்சதுக்கு வந்து இறைவன் தான் வந்து அதுக்கு ஒரு இதே போல் வந்து தமிழ்நாட்டில் அதாவது ஏழை மக்கள் கோச்சுக்கிறாங்க, ஏழை மக்கள் முடியாதவங்க யார் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அங்கே வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிற ஒரு தம்பி வந்து அன்பு. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இப்போ கம்பம்லாம் தெரியுது, சூழி திட்டம்லாம் தெரியும். அந்த ஏரியாவில் அவர் வந்து கழிவு நீரெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவார். நம்மெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே சுத்தம் பண்ண மாட்டோம், அவர் சுத்தம் பண்ணுவார். அதுபோல் வந்து நம்ம இங்கே குமிழியிலேருந்து இப்போ நம்ம சென்னை போகிறீங்கல்ல, அந்த ரோட்டில் வந்து இடையில வந்து இந்த அரளி பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் அவர் தான் வந்து அன்பு சார் தான் வைக்கிறாரு. அது போக வந்து இயற்கை வளமும் பார்ப்பாரு, சுத்தமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் பார்ப்பாரு. அது போக வந்து இதுமாவ போல மக்களுக்கு வந்து தன்னால முடிஞ்சது, அதாவது இவருடைய உழைப்புல வந்து ஒரு 40% வந்து மக்களுக்கு பாதிக்கப்பட கொடுத்துறாரு. இந்த வருஷம் இந்த ஓணத்தை முன்னிட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை இறைவன் அவர் கொடுத்துருக்காரு. அதனால வந்து அவரை வந்து அருள்புரியணும். நீங்க எல்லாருமே வந்து அவர் வாழ்த்தணும். எதுக்கு வாழ்த்தணும்னா, இதே போல வந்து அவர் தொடர்ந்து இப்ப இன்னைக்கு வந்து இந்த ஓணத்துக்கு இங்க கொடுக்குறாருன்னா, கேரளாவில் வந்து ஒரு இடுக்கி மாவட்ட அளவுக்கு பல மக்களுக்கு கொடுக்கணுன்ற அளவுக்கு வந்து அவர் பொருளாதாரத்தையும் உடல் சுகத்தையும் இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் வேண்டிக்கிறீங்களா? அந்த அந்த அன்பு வந்து அவர் பேர் மட்டும் அன்பு இல்லை, எல்லாரோடைய அன்பு, மரத்து மேல அன்பு, உதவுறது அன்பு, எல்லாருமே அன்பா இருப்பாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து எங்கிட்ட எல்லாம் தகவல் சொன்னாரு. அப்ப இதுல வந்து முழு பொறுப்பு வந்து அவரோட அன்பு சாரத்தை சேரும். நாங்கெல்லாம் வந்து இதுல சும்மா கலந்துக்கிட்டோம். அந்த அன்பு வந்து ஒரு என்னுடைய உழைப்புல வந்து நான் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன். இதுல வந்து எனக்கு வந்து இந்த இதை கொடுத்து அந்த குடும்பங்கள் 10-20 குடும்பமாவது மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் வேணும். அதனால நீங்கள் வாங்க, அந்த யார் கொடுக்க போறோம்ன்றத பார்த்துக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்ப கூப்பிட்டு வந்தனால இந்த இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு இங்க வந்திருக்க மரியாதைக்குரிய வந்து ஜட்ஜி தான் தாஜ்மஹால். நாம வந்து வார்டு உறுப்பினர்கள் 13வது வார்டு வந்ததே கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு அன்பு அரசை அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். தம்பி
அதாவது இந்த லைப்ரரினா அதாவது படிப்பு சொல்லி கொடுக்குற அந்த புத்தகம்லாம் இங்க இருக்கும். நம்ம எதை பத்தி வேணாலும் படிச்சுக்கிறோம். அவர் வந்து இன்னைக்கு வந்துருக்காருன்னா அவருக்கு வந்து அன்பு அறக்கட்டளை சார்பாக வந்து நன்றி தெரிவிக்கிறோம். அதுபோல் இந்த அன்பு அறக்கட்டளை வந்து இப்போ ஒரு தம்பி அன்பு வந்து உதவி செய்யறாருல, இவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்து தமிழகத்துல எல்லா பேருக்கும் இன்னைக்கு கேரளாவுக்கு ஃபர்ஸ்ட் நாள். நான் ஃபர்ஸ்ட் இது கேரளாவுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அருமையான ஒரு அதாவது இப்போ ஒரு சேவை மனம். ஒரு யாருக்குமே காயப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் நம்மளே போய் தூக்குற கஷ்டப்படுவோம். அவங்கெல்லாம் தூக்கி பராமரிக்கிற அருமையான ஒரு மேடம். அதுபோக வந்து இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து டாக்டர் படிக்கிறாங்க, மருத்துவம். இவங்க வந்து அங்க வந்து அதாவது வயசு மூப்பான அந்த நம்ம வீட்டுல இருந்து இறங்கிடுவாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு அங்க வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருப்பாங்க ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல வந்து இவங்க நினைவு அதாவது இவங்க வீட்டுக்காரோட நினைவு நாளோ பிள்ளையோட பிறந்த நாளுக்கு வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்து வந்து இவங்களை வந்து ஒரு விதத்துல வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அப்ப இவங்களை வந்து நம்ம தம்பி அன்பு வந்து சார் வந்து உதவி செய்யறாருல, நீங்க மட்டும் இந்த மாதிரி கஷ்டப்படுங்க, நாங்களும் எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு நாங்க வந்து உதவி செய்யறோம், உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி இவங்களும் எல்லா இடத்துக்கும் வருவாங்க. எல்லாரும் பங்களிப்பு இருப்பாங்க. அவங்களுடைய வேலை எல்லாமே விட்டுட்டு வர்றாங்க. அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த நாள் நம்ம வந்து இப்போ வந்து நீங்க வந்து எல்லாமே இறைவன் வந்து படைச்சது. நம்ம யாரும் தனித்தனியாலாம் வரல, இறைவன் படைச்சிருக்காரு. நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன அதாவது இப்ப நம்ம வந்து பழத்துல இருப்போம், அடுத்த மாதிரி போவோம். இதே மாதிரி தான் மாறி போறதே வாழ்க்கை. நம்ம அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்களும் வந்து இன்னொருத்தர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பொருளாதாரம் வரும். அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆடைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. இது அவர் கொண்டு வந்தது இப்போ கொஞ்சமா இருக்கலாம், மன நிறைவோட வாங்கிக்கங்க. அடுத்த வருஷம் வந்து அதிகமா கிடைக்கிறதோ அதுபோது அடுத்த ஓணம் தவிர அடுத்த பொங்கல் ஏதாவதுனாலும் அதுக்கு அவர் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். இப்போ இந்த ஓணம்னா நாங்க படிச்சதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரள மாநிலத்தை அதாவது தென் இந்தியாவில் தென் மாநிலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து அறுவடைகள் அதாவது உழவு தொழில் செய்யறவங்க தங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய பணியை வந்து சிறப்பாக்கிட்டு அதுக்கடுத்து அந்த நாளை வந்து நம்ம வெற்றியா வந்து இவ்வளவு வருமானம் எடுத்துட்டோம், இத்தனை பேர் பயன்படுவோம், அப்ப என்கிட்ட இவ்வளவு வருமானம் வச்சு நான் வந்து என்னால என் தோட்டத்துல விளைஞ்சது என் காட்டுல விளைஞ்சது நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. உண்மையா பையன்னு தெரியல. அந்த ஓணம் அதுபோக மலையாளத்துல வந்து இந்த மாதம் வந்து ஆடி முடிஞ்சு ஆவணி மாசம். இது வந்து சிங்க மாதம். இதெல்லாம் நீங்க சொல்லல. நாங்க வந்து யோசிச்சு சொல்ல வேண்டியது. அது மாதிரி வந்ததுனால இந்த இதை வந்து தென் தமிழகத்திலே கேரளாவில் இந்த ஓணம் பண்டிகை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. அதனால வந்து இந்த வெகு சிறப்புக்கு காரணம் இப்போ வந்து வார்டு மெம்பர் அம்மா வந்திருக்காங்க, தம்பி வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அன்பு அறம் செய் அறக்கட்டளை. அதாவது அன்பு அறம்னா தெரியுமா என்ன சொல்லுங்க? நம்ம அறம்னு சொன்னா நமக்கு ஒரு உதவி கேட்டு நம்ம தேடி வர்றவங்களுக்கு உதவி செய்யறாரு. அந்த அறம் செய், அதாவது அறம் செய்யனா இங்க வந்து சகாயம் செய்வோம்ன்றோம்ல, மலையாளத்துல சகாயம் செய்யணும்ல. அந்த அன்பு அறம் செய், அன்பு சகாயம் செய் அறக்கட்டளையோட தம்பி எல்லாமே அவருக்கு தான் சேரும். நம்ம எல்லாம் வந்து இதுல கலந்துக்கிட்டதுக்கு இறைவனை மீண்டும் நினைக்கிறேன். இப்போ வந்து தம்பியும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாரு. அடுத்து வந்து இதுல வந்து நம்ம கூடலூர்ல இருந்து திராவிடமணி அண்ணன் வந்திருக்காங்க. இப்போ உங்க பேர் என்ன? இப்போ நான் இந்த இது மறைச்சதுனால நான் அவர் சொல்ல முடியல, மன்னிக்கணும். இப்போ வந்து இப்போ இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இவர் வந்து கூடலூர்ல இருக்காரு. அவர் வந்து திராவிடமணி. அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து இது தம்பி வந்து இப்போ நாங்கள் எப்படி கூட வர்றோமோ அது மாதிரி இவர் என்ன நிகழ்வு சரியா வருவார். அது போக அவர் வந்து கலை இலக்கியம் மூலமா பேச்சு இருக்குல்ல, பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டி ஒரு குட்டி பிள்ளை அவருடைய பேத்தினா தெரியுமா, கொச்சு பிள்ளையாரா, கொச்சு பிள்ளையாரு அந்த அவெல்லாம் பண்ணிடுவாரு. அதனால வந்து இந்த நிகழ்ச்சியில நானும் உங்களை இவரெல்லாம் சந்திக்கணும் அப்படி ஒரு ஆவலோட வந்திருக்காரு. அவருக்கு வந்து அன்பு அரசை அறக்கட்டளை சார்பாக வந்து இப்ப கவிஞர் இவர் ஐயா வந்து கவிஞர் முருகேசன் கூடலூர். அதாவது கவிஞர்னா வந்து அந்த கவிதைகளாக சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து இப்போ உங்களை பற்றி ஒரு கவிதை சொல்லணும்னா அந்த கவிதை சொல்லுவார், இதை எழுதுவார். அந்த மாதிரி அவரும் வந்து பொது சேவையில் இருக்கிறாரு. அவர் இதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு வந்து அன்பு ஆர்வம். அது போல வந்து இவர் ஐயா பேர் வந்து
வெங்கடேஷ் வந்து இங்கே தான் வந்து காடு எல்லாம் தோட்டமாக வச்சிருக்காரு. அவர் வந்து காட்டில் வேலை செய்கிற வந்து சாயத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த மக்கள் நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்கணும், அது அன்பு அரசு அறக்கட்டளை மூலமாக வந்து கொடுக்கணுன்றதுனால வந்திருக்காரு. அந்த வெங்கடேஷ் ஐயாவை வந்து அடுத்த முறை வந்து நல்லா வந்து எல்லாருமே ரொம்ப பேர் கொடுக்குற மாதிரியும் இறைவன் வந்து ஆசீர்வதிக்கிறோம். அவருக்காக நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அப்புறம் ஒரு சிறப்புமா, இந்த சென்டரில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பையன் வந்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வெங்கடேஷ் காருன்னு சொல்லி பேர். ரூபா கிளினிக்னு சொல்லி கம்பத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் தேடி உங்கள்கிட்ட வந்தது காட்டிலும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வந்து கம்பத்துக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போங்க. நிறைய காசு வாங்குறாங்களோ இல்லையோ நல்லபடியான வைத்தியம் பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து இது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு ஏன்னா பழங்குடியின மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இயற்கை வைத்தியம் நல்லாவே தெரியும். அதை கடந்து நம்ம இன்றைக்கி ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, அதனால் ஊசி போட்டால் தான் இன்றைக்கி வந்து ஓரளவு நம்ம உடம்பு வந்து ரெடி பண்ண முடியுங்கிற லெவலுக்கு இன்றைக்கி கால சூழ்நிலை மாற மாற வந்து நம்மளும் மாறிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சூழ்நிலையில் வந்து கம்பத்துக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ரூபா கிளினிக்னு சொல்லி அவங்க பையன் டாக்டராக இருக்காங்க. நீங்கள் தாராளமாக போகலாம். அது மீறி போய் யாருக்காவது காசு இல்லை, என்னால் வைத்தியம் பார்க்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து கம்பத்துக்கு வந்துட்டேன், எனக்கு ஏதாவது இந்த செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மருத்துவ ரீதியாக அவங்க பையன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உங்களுக்கு ஒரு அருமையான வார்டு மெம்பர் கிடைச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான சொல்லி பாருங்க. அவங்களுடைய மூலமா தம்பியோட மூலமா டாக்டர் வந்திருக்காங்க. இவங்க பொண்ணு எல்லாமே அவங்க பொண்ணும் டாக்டர் தான், சித்தா வைத்தியர் டாக்டர். ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டே விடுறாங்க. இப்ப எல்லாருமே பதவிக்கு வந்தன்னு கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்ததுல இருந்து இப்ப வந்து இந்த பதவி முடிய போற காலமா வந்தாலும் திருப்பி வந்து எங்களுக்கு மலேசியான்றாங்க பார்த்தீங்களா, திருப்பி அவங்களே வந்து சேர்த்து அடுத்த முறை இவங்க தொடர்ந்து இவங்கிட்ட வந்து நம்மளும் இதே மாதிரி வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு இறைவன் வேண்டியது 3 மாசத்துல எலெக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க இப்படி திடீர்னு எங்களை இப்படி மலங்குடி மக்களை சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு, அதாவது மலங்குடி மக்கள்ல பார்க்கணும், அதுக்கு ஏரியாவுல இருக்கிறவங்கள பூரா வந்து பாவப்பட்டவங்களை பார்த்து ஏதாவது கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து அம்மாட்ட சொன்னதுனால அவங்க அம்மா சொன்னா ஏன் வார்டுலயே இருக்கிறாங்க ரொம்ப பேரு, அவங்களுக்கு வந்து ஏன் சார்பா கொடுக்கணும்னு சொல்லி அம்மா கேட்டுக்கிட்டாங்க. தம்பி வந்து இந்த இங்க இருந்து படிக்க வரல போறது வரல எனக்கு தெரியும் யார் அது இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தா அதாவது பசிக்கிற ஆளு தானே சாப்பாடு கொடுக்கணும், நல்லா சாப்பிட்டு வர ஆளு சாப்பாடு கொடுக்க முடியுமா, அதனால வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க, இவங்களும் கேட்டுக்கிட்டாங்க, இவங்க மூலமா அவங்க தொடர்பு கொண்டாங்க. அதனால வந்து இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து தம்பி சில வார்த்தைகள் பேசுவார். இப்போ அருண் சார் தான் நம்மளுக்கு இதை பற்றி சொன்னார். இப்படி எல்லாம் முதல் காரணம் வந்து மினி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஏன்னா இப்போ நான் தேக்கடியில் தான் கடை வச்சிருக்கேன், சின்னதாக ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கேன், டெய்லர் கடை வச்சிருக்கேன். இந்த ஏரியாவுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துல நான் இப்போ அன்பு அரம்சைங்கிற அறக்கட்டளை ஆரம்பிச்சு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இந்த சர்வீஸுக்கு வந்த காரணம் வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியில் வந்து ஆயுள் காலம் எடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி இந்த நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஓணம் கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து சுனாமி, நிலச்சரிவு இந்த மாதிரிலாம் வந்ததில் வந்து நான் தூத்துக்குடி வரைக்கும் போய் அவங்களுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்ம தேக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி பழியக்குடியில் வந்து உங்களை சந்திச்சு, அதே மாதிரி ஓணங்கிறது வந்து இது ஒரு சிறப்பு என்னன்னா சகோதரத்துவ ஓணம். ஏன்னா இப்போ வந்து ஒரு தாய் வீட்டு சீதனம் தான் உங்களுக்கு யாருக்கும் கொடுப்பாங்க, அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஓணத்துக்கு நாங்களாக வச்சுக்கிட்டது தான். ஏன்னா நான் ஒரு சேலை எடுத்துறேன்னா அது என்ன அர்த்தத்தோட எடுத்துறோம்னா இதுக்கு தான் வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சது. ஏன்னா இப்போ இதே உடையில இதே மாதிரி எல்லாம் வெளியில இருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னும் பாரம்பரியம் மாறாமல் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான். இப்போ இந்த அம்மாவோட முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு இன்னும் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம தாத்தா பாட்டி இருந்திருக்காங்களோ அதே முகம் தான் இருக்குது. இந்த இப்போ இவங்களும் இருக்குது. ஏன்னா இவங்களெல்லாம் சந்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இங்கே வந்தது. இதுக்கு முதல் காரணம் வந்து அந்த மினி அம்மா தான். மினி இவங்க இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த அம்மா தான் வந்து இந்த இடத்துல இவங்க நம்ம நம்பர்கிட்ட கேட்டாச்சு. இப்போ உங்கள் கூட சேர்ந்து சகோதரத்துவ ஓணம் கொண்டாடினதில் எங்களுக்கு சந்தோஷம்.
அடுத்தும் இந்த நிகழ்ச்சி மாதிரியான யாருக்காவது இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவும் எடுக்கிறது. அதேமாரி இது உலகம் லெவலில் போனாலும் நம்ம யாருக்காவது உதவி பண்ணணும். அந்த உதவிங்கிறது வந்து ஏன்னா சொல்லுவாங்க வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னதே சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலே வந்து இறைவனை பார்த்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம அனைவரும் சேர்ந்து ஓணத்தை கொண்டாடுவோம். அது கூட சேர்ந்து நம்மளுக்கு இந்த சாரி ஒரு சேலைங்கனாலும் நான் எடுத்ததை காட்டிலும் இவங்க எங்களுக்கு ரொம்ப பங்களிப்பும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இது நான் என்னோட காசு மட்டும் கிடையாது, எங்கள் அன்பு அறம்சை அறக்கட்டளையில் உதவியும் பண்ணியிருக்காங்க. அந்த உதவி வந்து நம்ம ரூபாயேஸ்வரிக்கு சேரும், அதே மாதிரி கவிதாக்காவுக்கு சேரும், வெங்கடேஷுக்கு சேரும், நம்ம திராவிடமணி அண்ணனுக்கு சேரும். இவர் வந்து கோயிலா முரியசன் நிறைய ஸ்கூலுக்கு போவார், நிறைய அவேர்னஸ் பண்ணுவார். இவங்க பையன் வந்து டூயல் நீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நடந்தாலும் இப்போ நான் பேசுறதை கையிலும் சின்ன பையன் தான், ஆனால் நிறையா பேசலாம். நிறையா பேசி அதை நான் கூட திக்கி பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப அருமையாக பேசி இன்னைக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கான். உலக லெவலில் போகக்கூடியதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த புகைப்படமே எடுக்கிறது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு இந்த புகைப்படம் எடுக்கிறது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஏன் பையனோ என் பேரனே வந்தா கூட அப்பா இந்த மாதிரி காரியம் பண்ணாரா, அப்போ நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது. இதை பார்த்துட்டு 4 பேர் உங்களுக்கு உதவி பண்ண வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுங்க. சகோதரத்துவ ஓணத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அத்திப்பூ கோலம் போட்டதெல்லாம் யாரு போட்டாச்சு. அப்போ அதான் சொல்லுவாங்க, அதாவது பூக்கோலம் போடுவாங்க, ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க, கயிறு இருப்பாங்க, அதுதான் ஃபெஸ்டிவல் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் பார்க்க முடியல. இருந்தாலும் அடுத்து ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா கண்டிப்பா கூப்பிடுங்க, உங்க கூட சேர்ந்து கொண்டாடிக்கிறோம். இங்க சத்தியம் கொடுக்கறது எப்படி எங்கனால முடிஞ்சது உங்களுக்கு திருப்பதியை நாங்களும் செய்வோம். நாங்கள் உயிரோட இருந்தா இந்த சிரிப்பு தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிம்பாங்க. இந்த சிரிப்பு வந்து நம்ம வீட்டுக்கு போனாலும் கிடைக்காது. ஏன்னா இன்னொன்னு சொல்லுவேன், எங்க அம்மா எங்க பாட்டி அவங்க கிட்ட இப்படி பேசினா கூட இந்த சிரிப்பை வந்து நான் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்ன நினைச்சிருப்பாங்க, என் சொத்தை பிடிக்கிட்டானோ எனக்கு கஞ்சி ஊத்துவானோ அப்படின்ட்டு. நம்ம நடந்துக்கிறத விதத்தை தான் இருக்கு. நம்ம போகும்போது எதையுமே அள்ளிட்டு போகிறது கிடையாது. ஆனால் நம்ம பெத்த மாயங்கிட்டேயோ நம்மளும் வந்து ஒரு அனுசரணையோடு நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக கஞ்சி. ஏன்னா இன்னைக்கு சாப்பாடுங்கிறது எப்படி வேணாலும் கிடைக்கலாம். இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், பழங்குடியினர் மக்களுக்கு வந்து பணங்கிறது பெருசு கிடையாது. நம்ம வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், அந்த காட்டுக்குள்ளேயே இருந்தோம், நம்ம நல்லா வாழ்ந்தோம், மண்ணுக்கு போனோம், அவ்வளோதான். அதுதான் வந்து வாழ்க்கையே கூட. ஆனால் இன்னைக்கு பொருளாதாரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி கால சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. நானும் வந்து இப்போ நிறைய அவேர்னஸ்க்கெல்லாம் போவேன். என்ன அவேர்னஸ், இந்த காட்டுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, அந்த பிளாஸ்டிக் வனவிலங்குகள் சாப்பிட்டுச்சுன்னா அது இறந்து போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. வெளி உலகத்துக்கு போகாம இன்னைக்கு எது எடுத்தாலும் பிளாஸ்டிக்காக வந்துருச்சு. இந்த வனத்துக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு விழிப்புணர்வாக பண்ணுங்க. நம்ம வனத்தை நம்மை பாதுகாப்போம். இந்த திருவோணத்தை வந்து சகோதரத்துவ திருவோணமாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். അൻപ് അറംസൈ അറക്കട്ടളை ട്രസ്റ്റിന്റെ നേതൃത്വത്തിൽ ഇന്ന് നമ്മുടെ എല്ലാം ഓണത്തിന് മുന്നോടിയായി നാളെയാണ് നമുക്ക് ഓണം, നാളെയാണ് നമ്മുടെ തിരുവോണം. അത്തം മുതൽ 10 ദിവസമാണ് നമ്മൾ ഓണം ആഘോഷിക്കുന്നത്. അന്ന് തൊട്ട് നമ്മൾ പൂക്കളം ഒരുക്കിയും കുട്ടികളുടെ കലാപരിപാടികളൊക്കെ നടത്തിയും നമ്മൾ 10 ദിവസം നമ്മുടെ എല്ലാ ബുദ്ധിമുട്ടുകളും എല്ലാം മാറ്റി നിർത്തിക്കൊണ്ട് സന്തോഷത്തോടെ അല്ലേ എല്ലാ വീടുകളിലും ഒരു ഉത്സവമാക്കിക്കൊണ്ടാണ് നമ്മൾ ഓണം ആഘോഷിക്കുന്നത്. ആ വേളയിൽ നമുക്കിതുപോലെ നമ്മുടെ വീടുകളിൽ നമ്മളെല്ലാവരും ഓണക്കോടി എടുക്കാറുണ്ട് അല്ലേ. ഓണക്കോടി എടുത്ത് നമ്മുടെ മക്കൾക്ക് കൊടുക്കാറുണ്ട്, കൊച്ചുമക്കൾക്ക് കൊടുക്കാറുണ്ട്, നമ്മളുടെ മക്കൾ നമുക്ക് തരാറുണ്ട്. അങ്ങനെ എല്ലാവരും ഒരു ഓണക്കോടി എടുക്കുക എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ ഒരു പ്രത്യേകതയാണ്. കാരണം ഓണത്തിനോടനുബന്ധിച്ച് ഓണക്കോടി എടുക്കാത്ത ഒരു വീടോ അല്ലെങ്കിൽ ഓണസദ്യ ഉണ്ടാത്ത ഒരു വീടോ അല്ലെങ്കിൽ കളികളില്ലാത്ത ഒരു പ്രദേശമോ, അതായത് ഓണത്തോടനുബന്ധിച്ച് നടക്കുന്ന വടംവലി, ഊഞ്ഞാലാട്ടം, അതുപോലെ തന്നെ കോലുകളി, അങ്ങനെ പല കളികളോടുകൂടി ഒരു ഉത്സവമായി നടത്താത്ത ഒരു പ്രദേശവും കേരളക്കരയിലില്ല എന്നുള്ളത്. ഇന്നും നമ്മുടെ ഓണ ആഘോഷം നമ്മുടെ താഴെ കമ്മ്യൂണിറ്റി ഹാളിൽ നടത്തപ്പെടുന്നുണ്ട്. നമ്മുടെ ഈ മേഖലയുമായി ബന്ധപ്പെട്ട ഓണാഘോഷം നടത്തുന്നുണ്ട്. തീർച്ചയായിട്ടും കുറച്ചുകൂടെ നേരത്തെ ആയിരുന്നെങ്കിൽ നിങ്ങൾക്കും അതിനകത്തൊക്കെ പങ്കുചേർന്ന് കുട്ടികളുടെ കലാപരിപാടികളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു.
അപ്പോൾ ഇന്നാണ് അവരുടെ ഓണാഘോഷം. നാളെ തിരുവോണം ആയതുകൊണ്ട് ഇന്ന് ഉത്രാടത്തിൻ്റെ അന്ന് ഈ മേഖലയിലുള്ള എല്ലാവരും കൂടി നാളെയും കുറേ പരിപാടികളുണ്ട്, ഇന്നും നടത്തുന്നുണ്ട്. അപ്പോൾ ഓണത്തിനോടനുബന്ധിച്ചുള്ള പരിപാടികളെല്ലാം നടത്തുന്നുണ്ട്. അപ്പം തീർച്ചയായും നിങ്ങൾ വന്ന ദിവസം നല്ല ദിവസം, കാരണം ഓണത്തോടനുബന്ധിച്ച് തിരുവോണം. അപ്പം നമുക്ക് ഇതുപോലുള്ള ഓണക്കോടികൾ തരിക എന്ന് പറയുന്നത് ആ ട്രസ്റ്റുമായി ബന്ധപ്പെട്ട് നിൽക്കുന്ന എല്ലാവരുടെയും മനസ്സിലുണ്ടായ ഒരു സന്തോഷമാണ്. തീർച്ചയായിട്ടും അത് നമ്മുടെ മേഖലയിൽ കൊണ്ടുവന്ന് തരിക എന്ന് പറയുന്നത് തന്നെ അവരെ ഏറ്റവും കൂടുതൽ അഭിനന്ദിക്കുന്ന ഈ വേളയിൽ. കാരണം ഇതുമായി ബന്ധപ്പെട്ട് പല സാമൂഹിക പ്രവർത്തനങ്ങൾ അവർ ചെയ്യുന്നുണ്ടെന്ന് ഇപ്പോൾ അവരുടെ പറച്ചിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലായി അല്ലേ. ആരോഗ്യ മേഖലയിലും അതോടൊപ്പം തന്നെ സാമൂഹിക രംഗത്തും എല്ലാം ഇവർ നല്ല രീതിയിലുള്ള പ്രവർത്തനങ്ങളും നടത്തപ്പെടുന്നുണ്ട്. നമുക്കറിയാം നമ്മുടെ ഇടയിലുള്ള ചെറിയ ചെറിയ ട്രസ്റ്റുകളുടെ ഇടയിൽ എന്ന് പറഞ്ഞ പോലെ പ്രവർത്തിക്കുന്നതാണ് അവരുടെ മേഖലയിൽ അവരെ. ഇപ്പം സാറിന് ഇവിടെ ഒരു തുണിക്കടയുണ്ടെന്ന് പറഞ്ഞു, അവിടെ മറ്റുള്ള പ്രവർത്തനങ്ങളൊക്കെ നടത്തുന്നുണ്ടെന്ന് പറഞ്ഞു. അതോടനുബന്ധിച്ച് അവിടെ നിന്നും കിട്ടുന്ന ചെറിയ ഒരു വരുമാനത്തിൽ നിന്നും ഇവരുടെ എല്ലാ ട്രസ്റ്റിൻ്റെ വരുമാനത്തിൽ നിന്നുകൂടി നമുക്കെല്ലാം ചേർന്ന് ഒരു ഓണക്കോടിയുമായിട്ടാണ് അവരെത്തിയിരിക്കുന്നത്. തീർച്ചയായിട്ടും വളരെ സന്തോഷം, വളരെ നന്ദി അറിയിക്കുന്നു. കാരണം ഈ വേളയിൽ എല്ലാവർക്കും തരിക എന്ന് പറയുന്നത് എല്ലാവർക്കും പറ്റുന്ന ഒരു കാര്യമല്ല അല്ലേ. അത് തരാൻ പറ്റുന്നത് അവരുടെ ഒരു കഴിവിനനുസരിച്ച് അവരവിടെ എത്തിച്ചിട്ടുണ്ട്. തീർച്ചയായിട്ടും അവരുടെ നല്ല മനസ്സിന് നമ്മളെന്ന് നന്ദി പറയുന്നു. തീർച്ചയായിട്ടും ഈ ഓണത്തിനോടനുബന്ധിച്ച് നിങ്ങൾ തന്നത് തന്നെ ഒരു ഓണക്കോടി മലയാളികൾ എവിടെയുണ്ടോ അവിടെയെല്ലാം ഓണാഘോഷം ചെറിയ തോതിലെങ്കിലും അവർ നടത്തും എന്നുള്ളതാണ് മലയാളികളുടെ പ്രത്യേകത. ആ പ്രത്യേകതയോടുകൂടി അതിനോടൊപ്പം യോജിച്ചുകൊണ്ട് ഇന്നത്തെ ഈ ഓണക്കോടി വിതരണത്തിനെത്തിയ നിങ്ങളെല്ലാവർക്കും വളരെയധികം നന്ദി പറയും. இந்த இறைவனின் தேசத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தான் உங்களெல்லாம் சந்திக்கிறது மகிழ்ச்சி. ரெண்டாவது இந்த கேரளா அரசுக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லணும். என்ன சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் சார்பில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக மூத்த குடிமக்கள் கமிஷன் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு அமைச்சிருக்காங்க கேரளா அரசு. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளை செய்கிறதுக்காக ஒரு ஒரு கமிஷனை உருவாக்கியிருக்குன்னா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டு, கேரளா கவர்மெண்ட். அதில் எல்லாம் மாற்று கருத்துலாம் இல்லை. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ளே இருந்தாலுமே நம்மளாம் சகோதரர்கள் தான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு தாய். அவங்க பேசுனது பூராமே சங்க இலக்கியத்தில் இருக்குது. அந்த சொற்கள் பூராமே சங்க இலக்கிய நூல் ஓலைச்சுவடியில் இருக்குது. நம்ம பேசுகிறது அதுக்கு மேலே. இந்த மாதிரி அறம் செய் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக, நீங்கள் தான் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. லைப்ரரியில் படிக்கிறீங்களா? அறம் செய்ய விரும்புன்னு அவையாரெல்லாம் தெரியுங்கள, எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க. அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்க, அறம் செய்யின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விரும்பினாது அறம் செய்ய முடியும். அதனால அறம் செய்ய விரும்புன்னு ஒரு வார்த்தை வராது. அப்ப அந்த விரும்புறதுக்கு என்ன அடிப்படையில் அன்பு வேணும், மனசுல அன்பு வேணும். அந்த அன்பு தான் அவர் நம்ம தம்பி. அவருக்கு நம்ம பேருக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஒரு அறச்செயல் புரிகிறதுக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஓணம் வந்து தீபாவளின்னு சொன்னீங்க. தீபாவளி இந்தியா முழுக்க கொண்டாடுறது. அது வந்து தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் அறுவடை பண்ணுறோம்னா அதே மாதிரி இது ஒரு அறுவடை திருநாள் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கறதுக்காக நாளைக்கு அந்த மன்னர் வந்து மேலே இருந்து பூமிக்கு அங்கேருந்து கீழே வராராம். இங்கே உங்களை பார்க்கறதுக்காக வராரு. அதுக்கு முன்னாடி எங்களை பார்த்துட்டாரு. அவர் பார்த்ததா அவங்க அவருடைய அந்த அந்த அதாவது எப்படி சொல்கிறது, மானசீகமான அந்த அவருடைய முகத்தை வந்து உங்கள் எல்லாருடைய முகத்துலையும் நாங்களும் பார்த்துட்டோம். ஆமாம், அவர் வந்தாருன்னா நேரில் வந்தாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்தோம்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் எங்களுடைய ஓணம் பண்டிகையினுடைய அன்பு வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதா. நான் வந்து ஒரு மருத்துவ செவிலியராக ஒரு 28 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சின்னவராக வீட்டிலே வந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்கோம். எனக்கு பொண்ணு பையன் 2 பேரும் டாக்டர் படித்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூப்பரான நாளில் உங்களை சந்தித்ததுக்கு அந்த அன்பு அறம் செய் சாருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நபர்களை சந்திக்கிறது தான் முதல் தடவை. என்னை மாதிரி ஏஜ் உள்ளவங்க கூட நாங்கள் பேசுவோம் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த ஓணம்ன்றது வந்து டிவியில் பார்த்துருக்கோம், இதுலலாம் வந்து கேரளாக்காரங்க பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஆனால் நேரில் இந்த ஓணத்துக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதை வந்து இந்த இடத்துல இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எல்லா கீழே செல்வங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இருக்கவங்களுக்கு இடம் இருக்கும்,
துணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பண்டிகை கொண்டாட போகிறீங்க. அடுத்து உங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா, அடுத்து ஒரு வாய்ப்பில் கண்டிப்பாக உங்களை வந்து இலவசமாக சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டிலேயே இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி போட்டு பசங்களை கொண்டு வந்து உங்களுக்கு இலவசமாக ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் சார் டைம் கேட்டு மேடத்துக்கு ஒரு பர்மிஷனோடு உங்களுக்கு செஞ்சு கொடுத்து வைக்கிறேன். ரொம்ப இந்த ஓண பண்டிகைக்கு இங்கே எனக்கு வந்தது இதை முதல் தடவை நான் பேசுகிறேன். நான் இது மாதிரி பேசுனது கிடையாது. திடீர்னு எனக்கு முன்னாள் பேசினேன் அவருக்கு, அன்பு சார் பேசும்போது அவர் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி மன்னார்குடியில் வந்து இந்த ஏழை மக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது திடீர்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நாங்களும் வரோம், பார்க்கணும், அந்த மக்களெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு குமிழியில் வந்து உங்களை இவ்வளோ தூரம் நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் யாருமே நாங்களாம் பார்த்து இவ்வளோ தூரம் பேசுனது இல்லை. கம்பத்துக்கு வருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, சந்தைகளுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்களோட பார்த்து பேசுவோம். இது வாங்க, இந்த காய் வாங்க, இந்த காய் வாங்க, நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவேன். நாங்கள் வாங்க சந்தைகளுக்கெல்லாம் போகும்போது இன்னைக்கு இந்த நம்ம நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த பண்டிகைக்கு வந்திருக்குது. நானும் உங்களோட சேர்ந்து இந்த சேரி கட்டணும்னு தனியாக போய் சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அவங்களுக்கெல்லாம் இந்த சேலை தான் எடுக்கணும். ஓண சாப்பாடு அன்னைக்கு இதெல்லாம் உடுத்தி செத்தா எல்லாரும் உட்காந்து பிள்ளைங்க பரவாயில்ல வைப்பாங்க, பெரிய பொம்பளைங்களுக்கு வடக்குழி வைப்பாங்க, இந்த ரொட்டி கடி வைப்பாங்க, தவளை சாட்டம் வைப்பாங்க, உரியடி வைப்பாங்க, அப்படி பல பரவாயில்ல வைப்பாங்க. கிளம்பி பொம்பளைன்றதெல்லாம் வித்தியாசம் இல்லை. நாளைக்கு எத்தனை மணி பண்ணுவீங்க? தெரியப்படுத்திட்டு அங்கெல்லாம் வாரோம். எங்களால முடிஞ்சதை அடுத்த வருஷம் நாங்க பண்றோம். எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க எனக்கு தெரியப்படுத்தி சொன்னது அன்பு சார் தான் சொன்னாரு. இந்த மாதிரி அந்த மக்களுக்கு போய் நம்ம செய்யணும் அப்படி சொன்னதை நம்ம அதே போல நீங்க கம்பத்துக்கு உடம்பு முடியல செய்யல அப்புறம் வந்து எங்களோட கிளினிக் இனிமேல் வந்து உங்களுக்கு காய்ச்சலே வராது. இனிமேல் வந்து நீங்க வரீங்கன்னா வேற ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ண அமௌண்ட் கட்டி பண்ண வேண்டியது இருக்கும். எங்க கிளினிக் வந்தீங்கன்னா எங்க பையன் வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து நான் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்ததுனால பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ஒரே குறிக்கோள் இருந்தா படிக்க வச்சோம். பையன் அதே மாதிரி ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிட்டாரு, பொண்ணும் ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனால டாக்டர் படிக்க ஒரே எண்ணம் இருந்ததுனால மற்ற மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற எண்ணம் வந்து எனக்கும் இருக்கு, என் பையனுக்கு இருக்கு, பொண்ணுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நீங்க வரலாம், தாராளமா பண செலவா நினைக்காதீங்க. நாங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறேன், அப்பதான் தெரியும்ன்றதுக்காக சொல்றேன். தெரியாது இந்த நான் கொடுத்துருக்க விசிட்டிங் அதை வச்சு நீங்க வாங்கம்மா பார்த்துக்குவீங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப முடியாதவங்க ஏதாவது இருந்தாலும் தகவல் சொல்லுங்க. அவங்களுக்கு வேற ஆப்ரேஷன் எது இருந்தாலும் பையன் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க.